ஹாய், இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு புளியை நான் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போது குழம்புக்கு ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு வெங்காயம், சீரகம், மிளகு, தக்காளி போட்டு கொலையாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் தேங்காய் ஆட் பண்ணி வதக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளியும் ஆட் பண்ணி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்புக்கு ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி கடுகு, சீரகம், மிளகு, வெந்தயம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணி அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் புளித்தண்ணியை ஊற்றி ஒரு 10 to 15 மினிட்ஸ் குழம்பு மூடி வச்சிடலாம். இப்போது குழம்புல நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மீனை ஆட் பண்ணி ஒரு 6 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறம் கடைசி டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பொடியை ஆட் பண்ணி கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு எடுத்தால் நல்ல டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ்க்கு என் பேஜை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.